Hello friends, welcome back to my channel. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து புதுசா Redmi Note 5 Pro வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்டா Redmi சைட்ல இருந்தே ஆர்டர் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்ற அமேசான் மற்ற ஃப்ளிப்கார்ட்லலாம் செக் பண்ணேன். ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. பட் ரெட்மியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக எனக்கு கிடச்சிது. ஸோ வந்து அதை தான் வந்துட்டு இந்த இதில் அன்பாக்ஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி பேக்கேஜிங்கில் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. பின்னாடியும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீல் ஆகி தான் இந்த பேக்கேஜ் வருது. இது எப்படி வந்து எனக்கு வந்துச்சுன்னா ப்ளூ டாட்டில் இருந்து தான் எனக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு டே ஆர்டர் பண்ணேன், அடுத்த நாளே எனக்கு வந்துருச்சு. நமக்கு வந்து கொரியர் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வேணாம். உங்களுக்கு வந்து ப்ளூ டாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராக் மெயில் எல்லாமே இருக்குது, எங்கே வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இது எப்படி உள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபுல் பக்கா பேக்கிங்கில் இருக்குது. இது பிரிச்சுட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து மொபைலோட பாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. பபிள் ரேப் மற்ற எதுவுமே இல்லை, ஒரு இன்வாய்ஸ் மட்டும் வச்சு வந்திருந்தது. இது ஓப்பன் பண்ணால் மொபைல் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். மொபைல் பாக்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு கிளிங் ரேப்பில் நல்லா சீல் பண்ணியிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா சீல்டாக தான் இருக்குது. இதை பிரிச்சுட்டு பார்க்கலாம். நமக்கு இந்த கிளிங் ரேப்பை வந்து நான் பிரிச்சுட்டேன். அப்படி பிரிச்சுட்டாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செக்யூரிட்டி சீல் வந்து இருக்கும். ஸோ அந்த சீலையும் வந்து நம்ம பிரித்தாதான் வந்து இந்த உள்ளே இருக்க பாக்ஸே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ 2 செக்யூரிட்டி சீல் கொடுத்துருக்காங்க. நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அந்த செக்யூரிட்டி சீல் பாருங்கன்னா டோன்ட் அக்செப்ட் இஃப் த சீல் இஸ் ப்ரோக்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சீல் இருக்குது. ஸோ இந்த சீலையும் நம்ம பிரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு சீல் வந்து இருக்குது. இந்த பெரிய இது இருக்குல்ல, இதுலேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சீலையும் வந்து நம்ம பிரிக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம உள்ள இருக்கிற மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த 2 சீலையும் வந்து நான் பிரிச்சுக்க போறேன். காமிக்கிற பாருங்க. அந்த சைட்லயும் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சீல் வந்து பண்ணியிருக்காங்க. அப்பதான் இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சீல் ஓப்பனாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்துட்டு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் பத்திரமா வந்திருக்கு. உங்களுக்கு மொபைல் வந்து இந்த பேக்கிங்கில் இருக்கங்காட்டி ஆடாமல் உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா வந்திருக்கு. இது ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு. மொபைலில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இதில் இருக்காங்க. இந்த இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துகிட்டு டெம்பர் கிளாஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது ப்ளூ கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து ரெட்மியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி இதுவும் இருக்கும். ஸோ அந்த இது தான் இந்த இது. நான் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணேன், நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாடல் இருந்துச்சு. சேம் ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஆன்லைனில் செக் பண்ணால் உங்களுக்கு 15,000 அந்த ப்ரைஸில் இருந்துச்சு. நான் ரெட்மி சைட்லேயே பண்ணங்காட்டி எனக்கு ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அதனோட எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டி சிம்மு, அதுக்கப்புறம் நேனோ சிம் போடுற மாதிரி ட்ரே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் சிம் போடுற மாதிரி எல்லாமே அந்த யூசேஜாக அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு டீட்டெயில் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ரெட்மி நோட் 5 ப்ரோவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சார்ஜர் மற்ற எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ஜர் பின் இருக்குது. இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான பின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ வந்துட்டு எதுவுமே டேமேஜ் ஆகாமல் தான் நமக்கு சேஃபாக தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் இருக்குது. டேட்டா கேபிளும் நல்லா சீல்டாக தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் வந்துட்டு போடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சின்ன பின்னில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் தான் வந்துட்டு இந்த சிம் போடுற ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்காக சின்ன பின் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா
டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணங்காட்டி எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடச்சிது. உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ இந்த இன்வாய்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வாரண்டி கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. தனியாக வந்து அவங்க வாரண்டி கார்டு மாதிரி அனுப்பலை. ஸோ இந்த இன்வாய்ஸை தான் நம்ம வந்துட்டு பத்திரமா வச்சுக்கணும். இந்த ரெட்மி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மற்ற சைட்லலாம் செக் பண்ணிங்கன்னா வந்து 15,000 இதே பிராண்டு. ஸோ 15,000 16,000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆஃபர் இருந்தாலுமே அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்து அவங்க அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ்னால் இந்த எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 18,000 இதனோட எம்ஆர்பி. பட் நம்ம ரெட்மி சைட்லேயே போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணங்காட்டி எனக்கு எவ்வளோ ப்ரைஸ்க்கு கிடச்சிதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 13,000க்கு தான் நான் இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே நெட் பேங்கிங் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு பேக்கேஜிங்குமே பக்காவாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. எந்த விதமான டேமேஜும் இல்லை. உங்களுக்கு வந்து நல்லா சேஃபாக தான் வந்திருக்கு. இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ரிவ்யூ மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அதனோட லிங்க் கொடுக்குறேன். எங்கே போய் நம்ம எந்த சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.